ஆன்மீக பக்தர்கள், அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பேஸ்புக் சரவணன். தற்பொழுது எங்கே வந்திருக்கிறோம் என்றால், தை 1 முன்னிட்டு தைப்பூசம் வர இருக்கிறது. ஆகையால் காளிப்பட்டி கந்தசாமி ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். தைப்பூசத்தின் போது காளிப்பட்டி கந்தசாமி ஆலயத்திற்கு பாத யாத்திரையாக பக்தர்கள் வருவார்கள். பழனிக்கு செல்வதை போல் பிரசித்தி பெற்ற ஆலயம். அங்குதான் நாங்கள் தற்பொழுது வந்திருக்கிறோம். பக்தர்களும் ஏராளமான வந்திருக்கிறார்கள். நீங்களும் இந்த பக்தர்கள் தொகுப்பையும் காணலாம். கந்தனுக்கு போற்றி, கந்தா போற்றி. வணக்கம். காளிப்பட்டி கந்தசாமி ஆலய கோபுரத்திற்கு 6 விளக்குகள் ஏற்றுவதற்கு முக்கிய காரணம், நமது தமிழ் கடவுள் முருகன் 6 முகம் என்பதால் அவருக்கு ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு விளக்கு என்று 6 விளக்குகள் ஏற்றி நம் தமிழ் கடவுள் முருகனை வழிபடுகிறோம். இதற்காகத்தான் 6 விளக்கு ஏற்றப்படுகிறது. அழகென்ற சொல்லுக்கு முருகா முருகா, நீ இருக்க நமக்கென்ன பயம் முருகா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, சரவணபவனுக்கு அரோகரா, அரோகரா அரோகரா அரோகரா. காளிப்பட்டி கந்தையா, காளிப்பட்டி கந்தையா போற்றி 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 போற்றி. முருகனுக்கு அரோகரா, சிவன் மகனுக்கு அரோகரா, சிவன் மகனுக்கு அரோகரா. விநாயகர் சகோதரருக்கு அரோகரா, அரகரோ அரகரோ. காளிப்பட்டி, நாமக்கல் மாவட்டம் காளிப்பட்டி. காப்புரிமை பிரச்சனை வருகின்ற காரணத்தால் பாடலை நானே பாடியிருக்கிறேன். பாடல் எப்படி இருக்கிறது என்று நீங்களும் கூறுங்கள். தைப்பூசம் வருகையொட்டி தைப்பூசத்திற்கு காளிப்பட்டியில் 3 தேர் தயாராகி வருகிறது. நீங்கள் முன்பு பார்த்தது முதல் தேர், இது 2ஆம் தேர், இது 3வது தேர். முருகா. தை மாதம் முருகனுக்கு உகந்த மாதம் என்பது அனைவருக்கும் தெரியும். தை மாதம் பிறந்ததை ஒட்டி நாமக்கல் மாவட்டம் நம் காளிப்பட்டி கந்தசாமி ஆலயத்தில் தை முதல் நாளான இன்று வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அந்த தொகுப்பு தான் இது. நான் உங்கள் பேஸ்புக் சரவணன். கந்தா போற்றி, கடம்பா போற்றி. சாப்பாடு மிகவும் சுவையாக இருந்தது.